ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு 2146வது பகுதி. திருமங்கையாழ்வார் அருளிய திருக்குறுந்தாண்டகத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அதிலே இன்றைய அனுபவத்திற்கு 14வது பாசுரம். தலை சிறந்த இன்பத்தை பெற்றவர் அனாதிகாலமாக இதனை இழந்திருந்ததை நினைத்து வருந்துகிறார். முந்தின பாசுரங்களிலே எம்பெருமானை விட்டு அவருடைய அயோக்கியதையை எண்ணி அகல பார்த்தவருக்கு கவலைப்படாதே மாசுசக என்று சொல்லி அவர் கண்ணுளே புகுந்தார் எம்பெருமான் என்று சொன்னார். இவர் கண்களை மூடிக்கொண்ட போதிலும் கண்ணுக்குள்ளே வந்து கண்ணுக்குள்ளேயே நிற்கிறார் எம்பெருமான், என் கண் இணை கழிக்கின்றனவே என்று சொன்னார் அல்லவா. அந்த சுகத்தை, அந்த தலை சிறந்த இன்பத்தை பெற்றவர் அனாதிகாலமாக, இவ்வளவு காலமாக இதனை இழந்திருந்ததை நினைத்து வருந்துகிறார். இந்த பாசுரத்திலே பாசுரத்தை பார்க்கலாம். காவியை வென்ற கண்ணார் கலவியே கருதி நாளும் பாவியேன் ஆக எண்ணி அதன் உள்ளே பழுத்து ஒளிந்தேன். தூவிசேர் அன்னம் மன்னும் சூழ் புனல் குடந்த யானை பாவியேன் பாவியாது பாவியேனாயினேனே, பாவியேன் பாவியாது பாவியேனாயினேனே. காவியை வென்ற கண்ணார் கலவியே கருதி நாளும் பாவியேனாக எண்ணி அதன் உள்ளே பழுத்து ஒளிந்தேன். தூவிசேர் அன்னம் மன்னும் சூழ் புனல் குடந்த யானை பாவியேன் பாவியாது பாவியேன் ஆயினேனே என்று அற்புதமாக கூறுகிறார். குடந்தை திருக்குடந்தையிலே எழுந்தருள் இருக்கும் எம்பெருமான் ஆறாவதான பிரானை நான் பாவியேனாகிய நான் பாவிக்காமல் பாவியேன் ஆனேனே. இனி இந்த பாசுரத்திற்கான பதபதார்த்தம் பதவுரை பார்க்கலாம். காவியை வென்ற கண்ணார், கருநெய்தல் மலரை வென்றிருக்கும் கண்ணையுடைய பெண்களுடைய கலவியே கருதி சம்போகத்தையே நினைத்து நாளும் எல்லா காலத்திலும் பாவியேனாக எண்ணி பெரும் பாவம் செய்தவர்க்கே பாரித்து அதன் உள்ளே, அந்த பாவக்குழியின் உள்ளே பழுத்து ஒளிந்தேன், நன்றாக மூழ்கி போனேன். தூவிசேர் அன்னம் மன்னும், அழகிய சிறகையுடைய அன்னப்பறவைகள் இணை விரியாமல் வாழப்பெற்ற சூழ் புனல் குடந்த யானை, சுற்றிலும் நீர்பெருக்காலே சூழப்பெற்றதான திருக்குடந்தையிலே துயிலும் ஆறாவ அமுதெம்பெருமானை பாவியேன் முன்னாட்களை வீணாக்கின பாவத்தை செய்த அடியேன் பாவியாது நினைக்காமல் பாவியேன் ஆனேனே, பாவிகளில் முன் நிற்பேன் ஆனேனே என்கிறார். இந்த பாசுரத்தின் நேரடியான பொருள், கருநெய்தல் மலர்களை தோற்கடிக்கச் செய்வது போன்ற கண்களை கொண்ட பெண்களுடன் சேர்வதையே எண்ணி எப்போதும் கொடுமையான பாவங்களையே செய்ததையே நினைத்து அந்த பாவம் என்ற ஆழமான குழியில் நான் மூழ்கி மறைந்தேன். அழகான சிறகுகளை உடைய அன்னப்பறவை ஒன்றாக வாழ்கின்ற நீர்நிலைகளால் சூழப்பட்ட திருக்குடந்தையில் வாசம் செய்யும் ஆறாவ அமுதனை காணாமல் மேலும் பாவத்தை செய்தேன். இப்படியாக பாவம் செய்தவர்களில் முன் வரிசையில் நிற்பவன் ஆனேன் என்கிறார் ஆழ்வார். இந்த பாசுரத்திற்கான வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளையின் உரை விவரணம் பார்க்கலாம். காவியை வென்ற கண்ணார் கலவியே கருதி, காவி என்றால் கருங்குவளை மலர், கருங்குவளை மலரை தோற்கடிக்க செய்யும் கண்களை உடைய பெண்களின் சேர்த்தியை எண்ணி, அவர்களுடைய சம்போகத்தையே எண்ணி, இப்படி இதனை எப்போதும் எண்ணி, காவியை வென்ற கண்ணார் கலவியே கருதி. இவரே பெரிய திருமொழியிலே சொல்லும்போது அவர் தரும் கலவியே கருதி என்று அவர்களது இன்பத்தையே எண்ணி நினைந்திருந்தே சிரமம் தீர்ந்தேன் என்று பெரியாழ்வார் கூறியது போல பகவத் விஷயத்திற்கு எதிர்த்தட்டாக உள்ள இந்த விஷயங்களை எண்ணி காவியை வென்ற கண்ணார் கலவியே கருதி நாளும் பாவியேனாக எண்ணி எல்லையற்ற காலமாக நம்மை நன்மை அளிக்கக்கூடிய எந்த ஒரு செயலையும் செய்யாமல் பாவியாக வேண்டும் என்று மனதால் எண்ணி அதன் உள்ளே பழுத்து ஒளிந்தேன். தசரத சக்கரவர்த்தி வெண்கொற்ற குடையின் கீழ் பல ஆண்டுகள் முதிர்ந்தது போன்றும் உனது பாலே போல்
நம்மாழ்வார் பெரிய திருவந்தாதியிலே சொன்னது போலும் பாவங்களில் நான் முதிர்ச்சி அடைந்தேன். தூவிசேர் அன்னம் மண்ணும் சூழ்புனல் குடந்த யானை. அழகான சிறகையுடைய அன்னங்கள் பிரியாமல் வாழ்கின்ற இடம் எது? குடந்தை, திருக்குடந்தை. பெரியாழ்வார் போலும் நாதமுனிகள் போன்றும் ஆளவத்தார் போன்றும் உள்ளவர்கள் பிரியாமல் வாழ்கிறதே திவ்ய தேசம் திருக்குடந்தை. திருக்குடந்தை ஆறாவமுதனை கூறுகிறார். தூவிசேர் அன்னம் மண்ணும் சூழ் புனல் குடந்தை யானை பாவியேன். என்னுடைய ஸ்வரூபத்திற்கு ஏற்ற விஷயம் அருகில் இல்லாது போனதாலா நான் பகவத் விஷயத்தை இழந்தேன். வாளாய் இருந்து ஒளிந்தேன். கீழ் நாட்களெல்லாம் பக்கத்திலேயே இருக்கிறது எனக்கு திருக்குடந்தை, பக்கத்தில் இருக்கிறது. இருந்தும் கூட நான் பகவத் விஷயத்தை இழந்து விட்டேன். பாவியேன், பேசாமல் இருந்து ஒளிந்தேன், வாளாய் இருந்து ஒளிந்தேன் கீழ் நாட்களெல்லாம் என்றும், பழுதே பல பகலும் போயின என்று அஞ்சி அழுதேன் என்றும் ஆழ்வார்கள் கூறியது போன்று இதுவரை பகவத் விஷயம் இழந்த காலத்தை எண்ணி வருந்துகிறார் ஆழ்வார். பாவியேன், பாவியாது ஆறாவமுதனை பாவிக்காமல், எண்ணாமல், வணங்காமல் பாவியேனானேனே. பாவிகளை எண்ணத் தொடங்கினால் சிறு விரல் கொண்டு முதலாவதாக எண்ணப்படுவனாக நான் இருக்கிறேன். பாவத்தின் பலனால் ஆறாவமுதனை எண்ணாமல் இதன் பலனாக மேலும் பல பல பாவங்களை செய்தேன். தீமையும் நன்மையும் அவையவை காரணமாக வருவது அல்லவா என்று கூறி அற்புதமாக இந்த பாசுரத்தை நிறைவு செய்கிறார் ஆழ்வார். பாசுரத்தை மீண்டும் ஒரு முறை அன்வைக்கலாம். காவியை வென்ற கண்ணார் கலவியே கருதி நாளும் பாவியேன் ஆக எண்ணி அதன் உள்ளே பழுத்து ஒளிந்தேன். தூவிசேர் அன்னம் மண்ணும் சூழ் புனல் குடந்த யானை பாவியேன் பாவியாது பாவியேனாயினேனே. காவியை வென்ற கண்ணார் கலவியே கருதி நாளும் பாவியேனாக எண்ணி அதனுள்ளே பழுத்து ஒளிந்தேன். தூவிசேர் அன்னம் மண்ணும் சூழ் புனல் குடந்த யானை பாவியேன் பாவியாது பாவியேன் ஆயினேனே என்ற இந்த அற்புதமான பாசுர அனுபவத்தை இந்த அளவிலே நிறைவு செய்து மீண்டும் நாளை சந்திக்கலாம் அடுத்த பாசுர அனுபவத்துடன். நன்றி, வணக்கம். ஸ்ரீனிவாச வெங்கடேச ராமானுஜதாசன் திருவரங்கம். சூழ்புனல் குடந்தையிலே எழுந்தருளி இருக்கும் ஆறாவமுத பெருமான் திருவடிகளே சரணம். அரட்டமுக்கி அடியார் செய்யும் கலிகன்றி கலியன் பரகாலன் திருமங்கையாழ்வார் திருவடிகளே சரணம். யாக்ஞான சக்கரவர்த்தி பரமகாருணிகர் ராமாயண பெருக்கர் பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.